இங்க வந்து விஜய் சார் வந்து நாங்க நிறைய மார்க் எடுத்ததுக்கு வந்து 5000 கேஷ் கொடுத்திருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் இவ்வளவு மார்க் எடுத்ததுக்கு யாரும் எனக்கு இவ்வளவு வந்து என்கரேஜ் பண்ணதில்ல. இவர் வந்து 5000 கொடுத்து இப்படி என்கரேஜ் பண்ணியிருக்காரு. இங்க ரொம்ப பிரம்மாண்டமா எல்லாம் நடந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. போட்டோ எடுத்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் ஃப்ரேம் போட்டு எங்க வீட்டுல மாட்டி வைக்கணும்னு எனக்கு ஆசை. விஜய் சார் என்ன தோல்ல தொட்டு ரொம்ப ஹாப்பியா சாப்பிட்டியா, சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசினாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல லைஃப் டைம்ல மறக்கவே மாட்டேன். ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பேச மாட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். நேர்ல ரொம்ப வந்து கைண்டா இருக்காங்க, நல்லா பேசுறாங்க, எல்லார்ட்டையும் நல்லா பேசுறாங்க. இங்க வந்து கியூட்டா இருக்காங்க, அவங்க நல்லா அழகா சிரிக்கிறாங்க. இங்க சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. எங்களுக்காக இவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க. இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மூமெண்ட் நான் லைஃப்லயே மறக்க மாட்டேன். அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு தான் என்னோட லைஃப்லயே ரொம்ப ஹாப்பியான டேன்னு இன்னைக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ இன்னைக்கு ஹாப்பியா இருந்தேன். எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. இது என்கிட்ட எல்லாரும் என் ரிலேஷன் எல்லார்ட்டையும் இதை காமிச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ. அவரோட ஸ்பீச் ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. நான் நினைச்சேன் சரி சொல்லுவாங்க ஏதோ நம்மளை பத்தி அட்வைஸ் தான் பண்ணுவாங்கன்னா, ஆனா வேற லெவல் அட்வைஸ் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த மாதிரி அட்வைஸ் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர். ஏன்னா இவ்வளவு அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு நல்லது சொல்ற வகையில வந்து மனசுல இருந்து சொல்றாங்க. இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க அவ்வளவா. இவங்க சொல்றாங்க ரொம்ப எப்படின்னா, ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு நல்லது நினைக்கிற மாதிரி அவர் ரொம்ப நல்லது நினைக்கிறாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அவரோட பேச கேட்கறதுக்கு. ரொம்ப நல்லா கைண்டா பேசினாரு. ரொம்ப நல்லா அட்வைஸ் பண்ணாங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா வந்து கொஞ்ச நேரம் தான் பேசினாங்க. ஒரு 15 மினிட்ஸ் தான் பேசினாங்க. ஆனா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு. கண்டிப்பா ஏத்துப்போம். எல்லாமே பண்றாரு. இப்ப வந்து கல்விக்காக இவ்வளவு பண்றாங்க. இப்ப அரசியல் வந்தா எல்லாருமே ஏழைக்காக நிறைய பண்றாரு. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் எவ்வளவு பண்றாரு. இங்க உள்ள வந்தோடனே அவர் ஃபர்ஸ்ட் பார்த்தது ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான். வேற எதையுமே பார்க்கல அவரு. இதுலயே தெரிஞ்சிருச்சு அவர் எவ்வளவு ஒரு டெடிகேட்டடான பேர்சனா இருப்பாருன்னு. இதுல எனக்கு அவங்க வந்து இப்படி இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவர் கண்டிப்பா சிஎம்மா வந்தா நல்லா இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் தளபதியா, அதுவே பெரிய ரீசன் தானே. அவர் தளபதியா, அவர் பாத்துப்பாரு நம்ம தமிழ்நாட்டை, அவரை பாத்துப்பாரு. அதை நான் நம்புறேன். அண்ணன் தம்பின்ற உறவுகளை வச்சு பேசுறாரு, பாசத்தோட பேசுறாரு. அந்த பாசமே வந்து அவர் நல்ல நேர்மையான ஆட்சிக்கு கொண்டு வருவாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பாசமான ஓட்டு கிடைக்கும். ஆமா, இவங்க அப்பா இறந்து இப்ப 7 மாசம் தான் ஆகுது. எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்ல. யாரும் ஒரு பிள்ளை என்கரேஜ் பண்றது கூட யாருமே இல்லாத சூழ்நிலையில இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பாப்பாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது. அவளுக்கு ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல. கடவுள் வந்து எங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கடவுள் விஜய் சாரை கண்ணில் காமிச்சிருக்காங்க. அவளுக்கு ஒரு தைரியம். இதை பார்த்ததுல செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.